Setting off, oh yeah, I'm zipping through the streets. Conja, close to my curvy sweet. Sight full of trees, my eyes to freeze, my heart's space. I'm locking keys, don't tell me sleep, my baby breeze. I'm on my knees, accept me please. I won't force you beyond, you just kissing on my cheeks. We shall live together happy, all years and months and weeks. வணக்கம் நான் ஷோ பால்ஸ் பிசி பால்ஸ் ஸ்டேஃபன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கொண்டல் படம் பார்த்துட்டேன், அது ஒரு ரிவ்யூ சொல்ல தான் வந்திருக்கேன், பார்த்தலாம். திஸ் இஸ் பேசிக்கலி அ மலையாளம் ஃபிலிம் ஸ்டாரிங் நம்ம ஆண்டனி வர்கீஸ் சார், ஏகே பெப்பே அவர்கள், அண்ட் ராஜ் பி ஷெட்டி சார், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ், அண்ட் ஷபீர் பிரதர், அண்ட் மெனி மோர் பீப்புள். ஹேவிங் செட் தட், கதைக்களம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலி ஊருக்குள்ளே வந்துட்டு நம்ம ஊராளுக்கு கொஞ்சம் பேர் வந்துட்டு மீன் விற்கிறாங்க, அண்ட் ஒரு ட்ரேடிங் கம்பெனி ஒன்று இருக்காங்க, மீன் விற்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ரீசன்னால வந்துட்டு ஒரு சண்டை வந்தது. அந்த சண்டையில் ஈடுபடும்போது வந்துட்டு நம்ம பெப்பே அவர்கள் வந்துட்டு இந்த நம்ம அந்த ஊராளுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கூட சண்டை போட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து புஷ்கன் போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ போலீஸ் பெப்பே அவர்களை தேடுது. அவங்க கிட்ட இருந்து தலைமறைவாக இருக்கிறதுக்காக ஒரு மீன் பிடிக்கிற கும்பலோட சேர்ந்து அப்படியே மீன் பிடிக்க போகிறேன், நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கல, நான் வந்து அந்த போட்டில் ஏறி அவங்க கூட போய் மீன்லாம் பிடிச்சிட்டு வரும்போது ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆயிரும், அதுக்குள்ளே இங்கே எல்லாமே ஆறிடும், அதுக்கப்புறம் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்கு டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்புவார். கிளம்பி போகிற இடத்துல அந்த போட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. கிட்டத்தட்ட 90% படம் வந்து அந்த போட்டும் அந்த கடல்லையே தான். ஐ அப்சல்யூட்லி லவ்ட் இட். எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். செம்ம என்கேஜிங்காக இருந்துச்சு, செம்ம கிரிப்பிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட பாசிட்டிவ் சொல்ல, கதைக்கிழமை இருந்தாங்க அந்த போட்டில் போனப்பறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத கதைக்கிழமை தூக்கி அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு மேலே நான் என்ன சொன்னாலும் ஸ்பாயிலர் ஆகிடும். ஓகே, now coming to the positives. பர்ஃபார்மன்ஸஸ், பெப்பே அவர்கள் எனக்கு ஃபஸ்ட்டுலேருந்தே செம்ம இம்ப்ரெசிவாக இருந்தார். அந்த லுக்கு லாங் முடியெலாம் வச்சு தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு ரக்கடாக ராவாக இருந்தார். ஏன் அந்த ரக்கடாக ராவாக இருந்தார், என்ன ஆகுதுங்கிற ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, சரிங்களா? ஸோ அது உங்களை பார்க்கும்போது பயங்கரமாக இமோஷனல் ஆகும். பட் இந்த கேரக்டரும் வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஐ லவ் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹிம். செகண்ட்லி ராஜ் வி ஷெட்டி சார் அவர்களுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் தான் வராரு கிட்டத்தட்ட அந்த மூவியில் வந்துட்டு. பட் அந்த 20-25 மினிட்ஸ்க்குள்ள என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமோ அந்த மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அந்த ரோல். வருது லவ்ட் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல். அந்த மனுஷன் ஒரு பேய் பிசாசு நடிக்கிறதுல, அண்ட் ஐ ரியலி லவ் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் as well. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி சீயிங் ஹிம் இன் மலையாளம் ஃபிலிம் as well, சரிங்களா? ஸோ பேசிக்கலி ஒரு கன்னட ஆக்டர், தெரியாதுக்குள்ள சொல்லிடுறேன். வேற லெவல் சைக்கோத்தனமான டைரக்டர், வேற லெவல் சைக்கோத்தனமான ஆக்டருங்க, வேற லெவல் ஆளு. அவர் மலையாளத்துலையும் அப்படி ஃப்ளரிஷ் ஆகிறாருங்கிறது இப்போ தான் மம்முக்காவோட படம் நடிச்சாரு, இப்போ இதில் வந்திருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க பார்க்குறேன். அதனால சொல்கிறேன். ஷபீர் பிரதர், நம்ம டான்சிங் ரோஸ் அவர்கள், அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு, பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அந்த ஒரு சாலிடான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க அவரது. ஜூட் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம பெப்பே அவர்கள் வந்துட்டு இமானுவலுங்கிறது தான் இமானுவலுங்குவாங்க. நம்ம ராஜ்பி ஷெட்டி சார் வந்து டேனியல் அப்படிங்கிற கேரக்டர், நம்ம இவர் வந்து ஜூட், நம்ம டான்சிங் ரோஸ் அவர்கள் வந்து ஜூட் அப்படிங்கிற கேரக்டர். மற்ற சாபுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அப்புறம் வேற நம்ம ஆலோஷின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க, டக்குன்னு இருப்பாங்க. எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸஸும் பிரில்லியன்ட், எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸஸ். அந்த ஒரு போட்டுக்குள்ள ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. படம் ஃபுல்லாக ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளே அப்படி யோசிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அது ஒரு மாதிரி சூப்பராக வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் முறைச்சிக்கிட்டே இருப்பான், ஒருத்தன் ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் ஆகிட்டே இருப்பான், எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சுடுதண்ணி மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருப்பான், ஒருத்தன் வெறும் முறைச்சிக்கிட்டே இருப்பான், ஒருத்தன் பயந்துக்கிட்டே இருப்பான், ஒருத்தன் என்ன பண்ண போறானே தெரியாத மாதிரி அப்படியே வந்துட்டு ஒரு கோல்டு ஃபேஸ் வச்சிருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரோல். ஸோ அப்சல்யூட்லி லவ்ட் எவ்ரிபடிஸ் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸஸ் டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஆஃப் த ஃபிலிம். செகண்ட் என்ன பொறுத்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஒரு ஜென்ரலாக பார்க்கக்கூடிய ஜான்ரா படம் தான், ஆனால் அந்த ஜென்ரல் ஜான்ரான்னு தெரியறதுக்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆகும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பேசிக்கலாக நம்ம வேற ரூட்ல பணம் போகுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்போம், ஆனால் கொஞ்சம் கிட்டத்தட்ட இன்டர்வல் கிட்ட தான் வந்துட்டு இப்படி போகுதா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ரிவீல் கொடுப்பாங்க பாருங்க இன்டர்வெல்ல. அப்போ தான் அடம் ஒக்கமக்கா இது நம்ம சுத்தமாக கெஸ் பண்ணாத ரூட்டாக இருக்கேங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் ஜான்ரா ரியலைஸ் பண்ணது இவ்வளோ லேட் ஆச்சு. பொதுவாக நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுற ஜான்ரா தான் அது, ஆனால் அது ரிவீல் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் இன்டர்வல் வரைக்கும் வந்து நம்மளை எங்கேஜிங்காக கொண்டு போய் அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணாங்கிறது வாஸ் வெரி ஸ்மார்ட் ரைட்டிங் ஃபார் மீ பர்சனலி. ஸோ ஐ பேசிக்கலி லவ் த ரைட்டிங் அண்ட் த ஸ்க்ரீன் பிளே. எனக்கு ஒரு 2.5 மணி நேரம் படம் செம்ம எங்கேஜிங்காக செம்ம கிரிப்பிங்காக போச்சு. ஐ அப்சல்யூட்லி லவ் இட். அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஒரு 90% படம் அந்த போட்டில் தான் தண்ணி சுற்றி தான் அது வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு எங்கேஜிங்காக நம்ம வச்சிருக்காங்க. அது ஒரு மாதிரி சூப்பர் ரைட்டிங், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது எனக்கு 2வது பாசிட்டிவ். 3வது வந்துட்டு சாம் சிஎஸ் அவர்கள் மியூசிக்
கிழிச்சிருக்காரு மனுஷன். சாங்ஸ் எதுவுமே நான் கேட்கல, அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன், வேற மாதிரி இருக்குது. நேற்று தான் வந்துட்டு அஜயந்த 2ஆம் மோஷனம் அப்படிங்கிற படம் அப்படிங்கிற படமும் பார்த்தேன். அங்கே ஒரு விஷயம் நான் சொல்லிப்பேன், மியூசிக் வந்து இந்த கடைசியில் கிரெடிட்ஸ் போடும்போது இந்த பிளாக் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு வழக்கம்போது கிரெடிட்ஸ் போகும்ல, ஸோ அந்த மாதிரி கிரெடிட்ஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த படத்துலேயும் வந்துட்டு ஒரு வேற லெவல் பிஜிஎம் ஒன்று ப்ளே ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்துலையும் இந்த கிரெடிட்ஸ் வரும்போது கொஞ்சம் உட்காந்து பாருங்கள், ஒரு சாங் பிளே ஆகுது, வேற மாதிரி இருக்கு, மியூசிக் மறந்து போச்சு எனக்கு யாருன்னு சொல்லி. அப்போ டக்குன்னு தெரிய பார்த்தா நம்ம இவர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. Loved the music, songs so seri, BGMs so seri, excellent, brilliant work, absolutely loved the music. So third positive நான் அதுக்கு தரேன். Fourth positive வந்துட்டு cinematography. நான் சொன்ன அதே again coming back to the same point, அந்த 90% of the film அந்த போட்டுக்குள்ளேயும் அந்த தண்ணி கடல் அப்படிங்கிறது it's nothing colorful, it's just water and one boat. ஸோ அதை வந்துட்டு அவ்வளோ என்கேஜிங்கான ஆங்கிள்ஸ் ஆகட்டும், பேசிங் ஆகட்டும், கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டிங் ரெண்டையும் சொல்கிறேன். ஸோ அது வந்து நம்மளை அப்படியே கிரிப் பண்ணி உட்கார வச்சிருந்துச்சு. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இட் வாஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ் ஒர்க்ஸ். அண்ட் கடைசியில் போகலாம் சில அந்த ஸ்லோமோ ஷாட்ஸ் ஆகட்டும், சில கேமரா ஆங்கிள்ஸ் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி வாஸ் எக்ஸலண்ட். ஆன் பிக் ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஸோ அந்த வாஸ்ட்னஸ் அந்த கடல் காட்டுறதும் சரி, அந்த குறுகின அந்த ஷிப்புக்குள்ளே அந்த போட்டுக்குள்ளே காட்டுற விஷயங்களும் சரி, இட் வாஸ் ஜஸ்ட் எக்ஸலண்ட் கேமரா. கடைசியில் ஒரு ஃபைட்லாம் பண்ணுவோம், அந்த லிட்டரில் அந்த சுற்றி அடிச்சுட்டு இருப்போம், அந்த கேமரா நவுந்து ஒரு மாதிரி அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு அந்த ஷாட்லாம். ஸோ ஐ பர்சனலி லவ் த கேமரா ஒர்க் லாட் அண்ட் ஐ ஆல்சோ லவ் த பேசிங் ஆஃப் த ஃபிலிம். ஸோ எடிட்டிங்கும் டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக பார்க்குறேன்னு சொல்கிறேன். அண்ட் தென் ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஆர் எக்ஸலண்ட். அங்கேக்குள்ளேயே தான் நடக்கும் அந்த குட்டி இடத்துக்குள்ள, ஆனால் வந்துட்டு ஒரு மாதிரி மிரட்டிடும், என்னடா பண்ணுவானுங்க அப்படிங்கிற ஜோன்லேயே இருக்கும். அது வெரி 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 வெல் கொரியோகிராஃப்டு ஆக்ஷன் சீக்வன்சஸ். அண்ட் வாட் ஐ லவ் த மோஸ்ட் வாஸ் the hero was very vulnerable. பெப்பே அவர்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வல்னரபிளாக இருக்காங்க. இந்த வில்லன்கள்லாம் அடிக்க போகும்போது வந்துட்டு அந்த கரெக்டாக அந்த கை ஓங்குற வரைக்கும் அப்படியே அமைதியாக வந்து திடீர்னு டப்புன்னு கை பிடிக்கிறது, அப்புறம் அப்படியே ஸ்லோ மோஷனில் அதெல்லாம் இல்லை, அடிக்க போனால் அடி வாங்கிடுவார், பிகாஸ் இஸ் ஜஸ்ட் அ நார்மல் ஹியூமன் பீங் இல்லை. ஸோ அந்த வல்னரபிலிட்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரியலாக ஆத்தென்டிக்காக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் வந்துட்டு அந்த வல்னரபிலிட்டி ஃபேக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கொரியோகிராஃப் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சது. அடிச்சா வாங்கிக்குவார், அதுக்கப்புறம் திருப்பி அடிப்பார், திருப்பி எல்லா வாட்டியும் இவர் அடிச்சு ஜெயிக்க மாட்டார், அது ஈக்குவல் அடி வாங்கிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த ஃபேக்டர் வாஸ் வெரி வெல் பிளான்டுன்னு தோணுச்சு எனக்கு. ஹி வாஸ் நாட் லைக் அ சூப்பர் ஹீரோ ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரிலாம் வாங்குற அடி வாங்கிட்டு இருப்பார், நார்மல் ஹியூமன் பீங் மாதிரி தான் இருப்பார். ஸோ அந்த வகையில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஆர் எக்ஸலண்ட். விஎஃப்எக்ஸ் பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஷார்க்கை காட்டின விதமும் ஆகட்டும், அண்ட் அந்த ஸ்டார்ம் சீக்வன்ஸ் எல்லாம் ஒன்று பண்ணியிருக்காங்க, எக்ஸலண்ட் விஎஃப்எக்ஸ். எனக்கு வந்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுங்க. எனக்கு என்ன பட்ஜெட் யூஸ் பண்ணாங்க, யார் அந்த கம்பெனிலாம் தெரியல. I was very very impressed with the work, because அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆத்தென்டிக்காக அவ்வளோ ரியலிஸ்டிக்காக நம்ம வந்து இந்த லிட்ரலாக அந்த ஸ்டார்ம் சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு லிட்ரலாக வந்துட்டு அப்படியே உண்மையில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு. பிகாஸ் பொதுவாக தெரிஞ்சிடும் கொஞ்சம் பட்டிட்டிங்க ஜீதா என்ன சொல்கிறது கொஞ்சம் பிசர் வச்சிடும் எங்கே வச்சு கொஞ்சம் லோ பட்ஜெட்லாம் பண்ணும்போது. பட் ஐ திங்க் பெரிய பட்ஜெட் இறக்கியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு என்னமோ நார்மல் எக்கனாமிக்கல் பட்ஜெட்லேயே வந்து அந்த ஒர்க் வாஸ் எக்ஸலன்ட். ஷார்க் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு எந்த இடத்துலையுமே வந்து சும்மா ஏனோ தானு பண்ண மாதிரி தோணல. ஸோ அந்த வகையில் விஎஃப்எக்ஸும் நான் ஒரு பயங்கர பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். எனக்கு ஓவராலாக படம் வந்துட்டு டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப அப்பீலிங்காக இருந்துச்சு. சாலிடான படங்க, போய் பார்க்கலாம். அதான் சொன்ன மாதிரி ஜான்ரை வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சக்கப்புறம் இந்த ஜான்ரை தானே அப்படிங்கிற மாதிரி தோணல நிறைய பேருக்கு. ஆனால் அந்த ஜான்ரை ரிவீல் ஆகிற வரைக்கும் ஒரு ரூட்டில் கொண்டு போய் திடீர்னு அந்த வண்டியை ஒரு திருப்புவாங்க பாருங்க, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே, மாஸ் மூமெண்ட்ஸு, அந்த அந்த கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே வித் த எக்ஸ்ட்ராடனரி மியூசிக் அண்ட் ஆல் தி ஸ்டஃப் அண்ட் அமேசிங் விஷுவல்ஸ். ஐ திங்க் திஸ் இஸ் டெஃபினெட்லி a theatre watch for me. என்ன கேட்டால் நான் இன்னொரு வாட்டி கூட போய் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் ஹேவிங் said that உங்கள் தாட்ஸ் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் கொண்டல். அண்ட் கூடி சீக்கிரம் உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.